தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து தனுசு ராசிக்காரங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா கடந்த ஒரு 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரியதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் சரி இல்லை, இல்லற வாழ்க்கையும் சரியில்லை, எதுலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம்ங்கிறதே இல்லை அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்குதுங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரக மாற்றங்களும் குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் உங்களுக்கு தனுசு ராசிக்கு முற்றிலுமாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய 7 மாதங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நல்ல அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த 2025 முடிஞ்சு 2026க்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அற்புதமான பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே தனுசு ராசிக்கு கிடையாது. தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாபுங்கிறது வேறையா இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்குங்க. அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களா வந்து இழுத்துக்கிட்டு இருந்த அலக்கடிச்சிட்டு இருந்த கேஸ் எல்லாமே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பை கொடுக்கும். எந்த கேஸ் போட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில வாய்தா மேல வாய்தா வந்துட்டு தான் இருக்கு. பல லட்சங்கள் அந்த கேஸுக்கு செலவாயிட்டு இருக்கு. இதுக்கு எப்பதான் முடிவு காலம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முற்றிலுமே கிடைக்க போகுது. இந்த பலன்கள் வந்து இப்ப வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இந்த கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவருக்கு
கை வைக்கிற மாதிரி இருந்தால் அது குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் கை வைப்பாருங்க. இந்த இடத்துல மட்டும்தான் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கணுங்க. கொஞ்சம் பொறுமையோடு வரக்கூடிய நாட்களை வந்து இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்கள் குடும்பத்தில் வராது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து மனவேதனைப்பட்டு ரொம்பவே வந்து அழுதுருப்பீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குல்ல, என்னடா நமக்கு அப்புறம் வந்த வேலைக்கு வந்தவன்லாம் இப்போ நல்ல சலுகைகள் கிடைக்குது, நம்மளும் இரவு பகல் பார்க்காம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கடந்த காலகட்டங்களில் ஃபீல் பண்ணி இருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் முழுவதுமாகவே விலகி லாபம் அதிகரிக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நபர்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் உங்களுக்கு மீண்டும் இயங்க போகுதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலையில் தனுசு ராசிக்காரங்க நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து இன்னுமே கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து திருமணத்துக்கு நீங்கள் தயாராகி நிச்சயம் வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வந்து வசதி கம்மியாக இருக்காரு, அப்படி நல்ல வேலை இல்லை, ஐடி ஜாப் இல்லை, கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன்னால் வந்து தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு பெண் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையாக நிச்சயமாக வரப்போகிறாங்க. வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்க, இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி இப்போ யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 5 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு எப்போதான் பிள்ளை பேரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த 2025 முடியறதுக்குள்ள இந்த குரு பயிற்சியோட பலன்களும் கிரக மாற்றங்களுடைய பலன்களும் இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் அந்த காதல்ல அதிகமான மோசமான தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து ஈகோத்தனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமை, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து லவ் விஷயத்தில் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து காதலிக்கும் போது ஏதாவது ஒரு சிக்கலும் ஒரு வாய் வார்த்தை மூலமாகவும் அந்த லவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட் வேறையாக இருக்குது, வசதி கம்மியாக இருக்குது, ஏதோ ரீசன் சொல்லி அவங்கள தட்டி கழிச்சிருவாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் உறவு கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போறாங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது.
சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. அதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி வெளியே பொய்யும் பொருளையும் பேச போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் ஒருத்தர் வரப்போறாருங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்த சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக தனுசு ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்துடைய ஒரு சரியான ஒரு நிலையில இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு தனித்துவமான ஒரு அனுபவத்தையும் அந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமா கொடுக்க போறாருங்க. இவர்கள் மூலமாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பேக் போனா இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அங்கம் வகிக்க போறாருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.